வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இளந்தமிழ்ன்ற பாடத்துலேருந்து குருவினா பார்க்கலாம். தொழிலாளர்களின் கைகள் எதனைப் போல சிவந்துள்ளதாக கவிஞர் சிற்பி கூறுகிறார். மாலையில் மறையும் கதிரவனின் கதிரொளி போல தொழிலாளரின் கைகள் சிவந்துள்ளதாக கூறுகிறார். தொழிலாளர்கள் கைகள் எந்த மாதிரி சிவந்திருக்கிறதா கவிஞர் சிற்பி சொல்கிறாரு அப்படின்னா, சாயங்காலம் மறைகிற சூரியனோட ஒளி போல தொழிலாளர்களோட கைகள் சிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். தமிழ்மொழியின் பழமை நலம் எவை? தமிழ்மொழி பாண்டியர்களின் அவையிலே தன்னிகரற்ற செம்மொழியாய் ஆட்சி செய்தது. பாரி போன்ற வள்ளல்கள் பலரை தமிழ் மண்ணிற்கு தந்த பழமை நலம் கொண்ட மொழி. முத்தமிழ் என்று தந்த வள்ளல்கள் யாவர்? அதியன், பாரி, காரி, பேகன், ஆய், ஓரி, நல்லி. 7 வள்ளல்கள்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க தான். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் ஆசை என்ன? தமிழ் பல புதிய உள்ளங்களால் தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும், பழஞ்சிறப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதே கவிஞர் பாலசுப்ரமணியத்தின் ஆசையாகும். சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல்கள் யாவை? ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய உரைநடை நூல்கள் யாவை? இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவரும். சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதைகள் எம்மொழிகளெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சிற்பி பாலசுப்ரமணியத்தோட கவிதைகள் எந்தெந்த மொழிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவரது கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய கவிதை நூல்களை படைத்துள்ளார். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். மலையாளத்திலேருந்து கவிதைகளையும் புதினங்கள்னா நாவல் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார்.